வேலை வேலையை தவத்தளவையாகவும் தான் பெற்ற செல்வங்கள் தன்னுடைய குலத்தளவையாகவும் உணவு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த உலகம்? அமர உலகம். பொன்னுலக வேந்தன் தெய்வ கோமன் என்று தெரிவிப்பார்கள். அள்ளும் மகள் வருநாடு என்னுடன் இருக்கப்பட்டவன் 2 தோழன் ஒருவரும் காணவில்லை. எங்கே சென்றிருக்கிறார், என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. பார்க்கலாம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மகாராஜா மன்னர் பெருமான் எப்பொழுது வருவார் என்று வறுமையில் விளைத்திருக்கக்கூடிய காவலையானவர் அது மகாராஜா ஏன் பொண்டாடிக்கும் என் பொண்டாடி ஏன் அவனுக்கு என் பொண்டாடி அவனுக்கு சண்டைங்க என்னங்க அடையாங்க நீங்க வேற அதாங்க கிடையாது என்ன ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்தது உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்த உடனே எங்க பொண்டாட்டிக்கு மஞ்சள் காம நோய் வந்து சேர்த்துட்டாங்க உன்னுடைய மனைவிக்கு மஞ்சள் காம வந்து இறந்து விட்டா ஆமா ஐயோ நானு அடிக்கடி கூட்டாரிப்பட்டுக்கு சந்தைக்கு வருவேன் நாத்தியம் நீ பாலை கருவாடு வாங்குறதுக்கு ஓஹோ அப்ப வரும்போது கருவாடு காட்சி எனக்கு கனெக்ஷன் ஆகி போச்சு அதனால என்னன்னா அவன் வீட்டுக்கார பைபாஸ்ல மெட்ராஸுக்கு போகும்போது பைபாஸ்ல ஆட்டின்னு சேர்த்துட்டான் அவன் போயிட்டான் அவனுக்கு பிறந்தது ஒரு புள்ள அதனால என்னன்னா நாங்க பேசிக்கணும் கீசிக்கணுங்க ஐயோ அன்பா பேசிக்கணும் பேசிக்கிறதுனால எங்களுக்கு காதல் வசப்பட்டு நான் என்ன பண்ணேன் அவளை தாலி கட்டி வீட்டுல இருந்து குடும்பம் பண்றேன் அதனாலதான் அது என் பொண்டாட்டிக்கு பிறந்தது அது இது எனக்கு பிறந்தது
அது ரெண்டு காலையில சரி மகாராஜாவுக்கு நம்ம வேற நேத்திய குறை வேலை விட்டுக்கிறோமே, அதனால இன்னைக்கு குறை வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வரேன். நான் பெத்தது என் பொண்டாடி பெத்தது அடிச்சு மாஞ்சி உண்டுக்குதுங்க ரெண்டு தெருவுல. என்னன்னா வந்த கோவத்துக்கு விட்டா நான் பெத்தத ஒண்ணு, நான் பெத்தத பின்ன அவள் பெத்தல விட்டேன்னா அவ இதுக்கு நீ எங்கடா போயிட்டேன்னா நாம என்ன பண்றது? அதனாலதான் என்னன்னு கேட்டா என் முன்னாடி ஏரி வேலைக்கு போறதுக்கு அவ பெத்ததுக்கு ஒரு குறுக்குறை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. குறுக்குற பாக்கிட்டு அதனால நான் பெத்த சும்மா இருக்குமே, அதை போய் எனக்கு ஒரு புரிஞ்சிச்சு ரெண்டு அடிச்சு மாதிரி ஊண்டு பிறந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஆளுக்கு ஒரு குறுக்குறை வாங்கி கொடுத்துட்டு டேய் ரெண்டு பேரும் அடிக்காம நல்லபடியா சாட்டுன்னு விளையாடுறா, நான் போய் அரண்மனைக்கு போயிட்டு வரேன் ஓட்ட ஓட்டமா ஓட்டாடுங்க. ஆமா மாமனுக்கு பெரிய வேலை இருக்குதான், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பணிவிட வேலை செய்து வரமாட்டானா, ராஜினாமா பண்ற வேலையை வரமாட்டானா. ஆமா பரவாயில்ல, தாள் விட்டுட்டு உனக்கு தாள் விட்டுக்குது. யாரு விட்டுக்குதுன்னு பாரு, யாரு நீ குடுக்குற சம்பளத்துக்கு ஜனம் மாசம் 30 ரூபா சம்பளம் கொடுக்குற, ஜனமும் ஒரு ரூபா பேட்டால கைசிக்கிற, அப்புறம் போச்சு நான் வரமாட்டோம். பரவாயில்ல, நீ இருந்தா போறதா, அது நான் இருக்கிறேங்க. நீங்க தான் தெய்வ கோமனம். நீங்க தான் கேவரி ஆந்திர சந்தோஷம் இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அப்ப என்னுடைய மனைவி இருக்கின்றாரே, ஆமா இந்திராணி, நான் நினைத்ததாக என்னுடைய மனைவி அழைத்து. அப்படியா? ஆமா.